ஷை டெல்லி மகாராஷ்டிரா கணக்கு பார்வதி அம்மா நீதிமன்றம் நிர்வாகம் பார்க்குற நீதிமன்றம் டெல்லி உச்ச நீதிமன்றம் கணக்கு அங்கே போடுதாரு கணக்கு அரசியல்வாதி சேட்டை செஞ்ச கணக்கு அங்கேருந்தே எல்லா நீதிமன்றத்துலேயும் கணக்கை கொடுத்துத்தான் ஆகணும், கணக்கு எடுத்துத்தான் ஆகணும் அப்படின்ட்டார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி எல்லா நீதிமன்றத்திலையும் அரசியல்வாதி சேட்டை வரிசைக்கா வலிச்சு ஒட்ட அல்வம்னாரா தண்டனை கணக்கு போட்டார். நீ தப்ப முடியாது. குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், அடுத்து பிரதமர், அடுத்து கீழே மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், டெல்லி டு தமிழ்நாடு கீழே வார்டு வரைக்கும் அலசி அள்ளிடுவார். அலசி நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடிக்கொண்டே இருக்கு. தப்புக்கு ஆடை நான் கொடுக்கல, தப்பு எதுக்கு செய்கிறங்கிற கணக்கு முற்றுப்புள்ளி வைக்கார். 12 மாதமாக ஓடியிருந்தால் தண்டனை அப்போ 2 ஆண்டு காலம் 24 மாதம், 3 ஆண்டு காலம் 36 மாதம், 4 ஆண்டு காலம் 48, 5 ஆண்டு காலம் 60 மாசமாக தப்பிச்சு போனா அவன் எப்படி இருப்பான்? எவ்வளோ பெரிய சேட்டை! அப்பாவும் பொண்டாட்டி பிள்ளையோட சொகுசா குளிர் காஞ்சி போகிறான். தப்பு செய்கிறவன், தப்பு செய்யாதவன் இன்னைக்கு முடியுமா, நாளைக்கு முடியுமா, நமக்கு தீர்ப்பு கிடைக்குமாங்கிற கேள்வியில் அவன் கேட்டு ஓடிக்கொண்டே தவிச்சு அப்படியே போய் சோர்ந்து உட்கார்ந்துருப்பான். ஆணும் பெண்ணும். இப்போ தப்புக்கு தண்டனை. ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் இவன் அரசியல்வாதி வச்ச சட்டத்திலே இப்போ இவர் போடுறார். 12 மாதமாக என்ன செஞ்சான் அரசியல்வாதி? அந்த கணக்கை ஏன் முடிக்கல? அப்ப தப்புக்கு தண்டனை. புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கோ.